வணக்கம் உறவுகளே, தங்களின் நன்கொடைகளால் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு இலே மூழ்கி மரணித்த சம்பவம் பதிவாகியுள்ளது. மெய் சிரிக்கின்றது. அந்த அளவுக்கு பக்தி. வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்ப எங்க நிற்கிறோம் என்று பார்த்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா சரியா முல்லைத்தீவு மாவட்டத்துல பழமையும் புதுமையும் வாய்ந்த ஒரு அற்புதமான தொட்டக்கணத்து விநாயகர் ஆலயத்துல நிற்கிறோம். இந்த வரலாறு பற்றி இப்ப நாங்க பார்ப்போம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். என்ன விடயம் பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னால், வீரமும் தைரியமும் நிறைந்த ஒரு மத யானையை அடக்கிய ஒரு பெண்மணியின், அதாவது அரியாத்தின் கதையைத்தான் இப்ப நாங்கள் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பிட்டு சொல்ல போனால், குமுளமனை என்னும் கிராமத்தில் கொட்டுக்கணத்து விநாயகர் என்னும் ஒரு விநாயகர் ஆலயம் புதுமையும் பழமையும் வாய்ந்த ஆலயம். அந்த ஆலயத்துக்கும் இந்த அரியாத்தைக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு சொன்னால், இந்த கொட்டுக்கணத்தானின் காலடியில் விழுந்து வணங்கிவிட்டுத்தான் இந்த மத யானையை அடக்கியதாக இதிகாச புராணங்கள் கூறி நிற்கின்றன. இந்த யானையை இந்த குமுளமனையில எந்த இடத்துல கட்டியிருக்கிறான்னு சொல்லி சொன்னால், சரியா கரிக்கட்டு மூலை என்ற இடத்துல இந்த யானை கட்டப்பட்டது. அதாவது கற்பின் வலிமையிலேயும் வீரத்தின் தைரியத்தின் அடிப்படையிலும் தான் இந்த யானையை அடங்கி அவருடைய காலில் விழுந்து வணங்கி இருக்கிறதாக புராணங்கள் கூறுகின்றன. சுமார் 250 ஆண்டுகளுக்கு முன்புதான், குறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்த வரலாற்று சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. இது முற்றிலும் உண்மையை தவிர இதில் வேறு எதுவும் குறிப்பிடப்படவில்லை. இப்பொழுது மருகி வருகின்றது இந்த அரியாத்தையின் புராண வரலாறு. இந்த அரியாத்தையினுடைய கணவர் யார் என்று அடுத்த வழியாக பார்ப்போம். வாங்குவோம். அந்த காலப்பகுதியிலே அந்த குமுளமுனை என்னும் கிராமத்தை மத யானைகள் சென்று அந்த வயல் நிலங்களை அழித்து மக்களை அச்சுறுத்தி பெரும் துன்பத்துக்குள்ளாக்கிய காலப்பகுதியிலேதான் அரியாத்தையின் கணவரான வேலப்பணிக்கர் எனப்படும் அந்த வன்னியரின் வருகையால் இங்கே வந்தவர்கள் தான் இந்த வேலப்பணிக்கர்கள், நீலப்பணிக்கர் என்று குறிப்பிடப்பட்டவர்கள். இந்த வேலப்பணிக்கராலே முடியாத ஒரு காரியத்தை இந்த கொட்டுக்கணத்து விநாயகனை வணங்கிவிட்டு அந்த மத யானையை அடக்கிய பெருமை இந்த பெண்மணி யானை அரியாத்தைக்கே உண்டு. அவள் கணவர் வேலப்பணிக்கன் ஒரு நாள் கிராமத்தை அச்சுறுத்திய யானையை அரியாத்தை தன் வீரத்தால் கட்டுப்படுத்தினாள். இந்த செயல் காரணமாகவே அவளை மக்கள் ஆணை கட்டிய அரியாத்தை எனவும், மத யானை வென்ற மாதரசி எனவும், வேளம்படுத்த வீராங்கனை எனவும் அவருக்கு பல பெயர்களை சூட்டி அழைத்தார்கள். அரியாத்தையின் கதை, நாட்டுக்கூத்துகள், பாடல்கள், மக்கள் சொல்ல கதைகள் வழியாக இன்று வரை உயிர்ப்புடன் தான் உள்ளது. அவள் தமிழ் பெண் வீரத்தின் ஒரு சின்னமாகவே பார்க்கப்படுகின்றாள். அவள் ஒரு தெய்வீகம் நிறைந்த ஒரு பெண்ணாகவும் காணப்படுகின்றாள். இலங்கையின் வடக்கு மாகாணம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைந்துள்ள குமுளமுனை கிராமம் புகழ்பெற்ற கொட்டுக்கணத்து பிள்ளையார் ஆலயத்தால் அனைவராலும் அறியப்படுகின்றது. பழமை வாய்ந்த இவ்வாலயம் கொட்டுக்கிணற்று விநாயகர் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. பக்தர்கள் இதனை தலைவெட்டி பிள்ளையார் என்றும் குறிப்பிடுவார்கள். இந்த தலைவெட்டி பிள்ளையார் என்று பெயர் பெற காரணம் என்னவெனில், வெள்ளையர்களின் ஆட்சியில் இருந்த காலப்பகுதியிலே விமானம் மூலம் இந்த பிள்ளையார் கொண்டு வரப்பட்ட போது இந்த கொட்டுக்கிணத்துக்குள்ளே விழுந்து அதை எடுத்து கும்பாபிஷேகம் செய்து வழிபட்டு வந்ததாகத்தான் கதைகள் கூறுகின்றன. இந்த ஆலயம் ஈழத்தமிழர்களின் ஆன்மீக சின்னமாக திகழ்கிறது. இன்று பக்தர்களின் நன்கொடைகளால் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு ஆண்டுதோறும் பெருவிழாக்கள் நடைபெற்று ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்த்து கொண்டிருக்கின்றது இந்த கொட்டுக்கிணத்து விநாயகர் ஆலயம். ஒருபுறம் வீர சின்னமான அரியாத்தை, மறுபுறம் ஆன்மீக சின்னமான குமுளமனை கொட்டுக்கிணத்து விநாயகர் ஆலயம் இரண்டும் இணைந்து தமிழர்களின் வரலாற்றையும் மரபையும் சிறப்பாக எடுத்துரைக்கின்றன. இவை நம் பண்பாட்டு அடையாளத்தின் பெருமை மிக்க தூண்களாகவே காணப்படுகின்றது. இது தவிர இன்னும் சில காலத்தில் இந்த கொட்டுக்கிணத்து விநாயகர் ஆலயத்து முன்பகுதியிலே அந்த வீரம் மிக்க பெண்மணியின் அரியாத்தையின் சிலை ஒன்று நாட்டப்பட இருக்கின்றது. அதுவும் பெருமைக்குரிய விடயமே. தமிழர்களின் வரலாறுகளும் பண்பாடுகளும் அழிந்து போகாமல் இன்றும் இந்த குமுளமுனை கிராமத்து மக்கள் அரியாத்தையை தெய்வமாகவே வழிபட்டு வருகின்றார்கள். ஒரு வீரத்தின் அடையாளமும் கூட.
சமீபத்திலே இந்த கொட்டுக்கிணற்று விநாயகர் ஆலயத்தின் கேணியிலே தான் 2 குமுளமனை பாடசாலையில் கல்வி கற்கின்ற மாணவிகள் காணொலி எடுப்பதற்காக வருகை தந்து இந்த கேணியிலே மூழ்கி மரணித்த சம்பவம் பதிவாகியுள்ளது. அந்த இடத்துல தான் இப்போ நாங்கள் வந்து நிற்கிறோம். உண்மையிலே இந்த ஆலயத்துக்குள் நுழையும் போதும் இந்த கொட்டுக்கிணற்றை பார்க்கும் பொழுதும் மெய் சிரிக்கின்றது. அந்த அளவுக்கு பக்திபூர்வமான ஒரு ஆலயம்தான் இந்த கொட்டுக்கிணற்று விநாயகர் ஆலயம். அந்த பெரிய மத யானையே இந்த ஆலயத்தின் இந்த விநாயகரின் ஆலயத்தை தரிசித்து விட்டு அடக்கியது என்று சொன்னால் இந்த ஆலயம் ஒரு பெருமை மிக்கது. நன்றி.